கதைச்சொலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தேவி. இப்போது உங்கள் கூட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு கதை மதிப்பிற்குரிய கௌதம நீலாம்பரன் அவர்கள் எழுதிய வேல் வேல் வெற்றி வேல். முழுசை முற்றுகையிடப்பட்டிருக்குமோ என்கிற ஐயம் பலர் மனங்களில் எழுந்து பெரும் பரபரப்பை தோற்றுவித்திருந்தது. வந்திருக்கும் சேனை யாருடையதாக இருக்கும்? பாண்டியர் படையா, சோழ சைனியமா? என்ன காரணத்திற்காக ஊரின் நாலாபுரங்களிலும் வியூகம் வகுத்தார் போன்று சூழ்ந்து நிற்கிறார்கள்? முழுசை கிராமத்தை எரியூட்டி அழிக்கும் நோக்கில்தான் அந்திவேளை பார்த்து வந்து சூழ்கிறார்களோ, அல்லது நள்ளிரவில் புகுந்து ஊரைச் சூறையாடுவது திட்டமாக இருக்குமோ? அருகில் நெருங்கி விசாரிக்கவும் அச்சமாக இருக்கிறது. ஆட்களை பார்த்தால் முரட்டு மீசையும் உருண்டு திரண்ட உடல் வாகமாக படை வீரர்கள் போன்ற தோற்றத்துடன் தான் காணப்படுகின்றனர். வண்டிகள் வேறு நிறைய உள்ளன. அவற்றில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். திடீர் தாக்குதல் துவங்கினால் ஊரார் தாக்குப்பிடிக்க இயலாது. நிச்சயம் இவர்கள் கொள்ளைக்காரர்கள் இல்லை. கொள்ளையர் எவ்வளவு பெரிய கும்பலாக வர வாய்ப்பில்லை. அப்படி கொள்ளையிட இந்த சிற்றூரில் என்ன இருக்கிறது? இப்படி பலவாறாக எண்ணி பயந்து கொண்டிருந்தனர் முழுசை கிராமத்தார். திருச்செங்கோட்டுக்கு தென்மேற்கில் சற்றேற குறைய 3/4 காத தொலைவில் காவிரியின் வடகரையில் உள்ள ஒரு பழமையான சிற்றூர் முழுசை. சிறிய ஊர் என்றாலும் கீழ்க்கரை பூந்துரை நாட்டின் தென்பகுதிக்கு அதுதான் தலைமை ஊர். கொங்கு மண்டலத்தின் வளமான விவசாய நிலங்கள் மிகுந்த பகுதிகளுள் முழுசையும் ஒன்று. அங்கு வாழும் மக்கள் வறுமை என்ற சொல்லுக்கே பொருள் தெரியாதவர்கள், உழைப்பில் மனம் துவளாதவர்கள். வருவோர் எவராயினும் தமது விருந்தினர் என்று எண்ணி வயிறார உணவிட்டு உபசரிப்பவர்கள். அப்படியிருந்தும் அவர்கள் அச்சம் கொள்ள காரணம் வருவது பெரும் கும்பலாயிருப்பதுதான். அதுவும் வேலை கட்ட வேளையில். திருவிழா கூட ஏதுமில்லாத சமயத்தில் இத்தனை பேர் சூழ்ந்து வந்தால் யாருக்குத்தான் அச்சம் எழாது? எப்படியோ ஒரு செய்தி அரசல் புரசலாக கசிந்து வந்து அனைவர் காதுகளையும் தொட்டது. அது வருவோர் மதுரை பக்கத்து ஆசாமிகளாம். அது உண்மையெனில் இது மதுரை படையெடுப்புத்தான். கொங்கு மண்டலம் மகதையர்கோன் வசம் உள்ளது. மகதை நாடாழ்வார் வானகோவரையர் 3ஆம் குலோத்துங்க சோழரின் ஆதரவாளர். இப்போது புரிகிறது வரும் கும்பலின் உள்நோக்கம். முழுசையில் ஏதோ விபரீதம் நிகழத்தான் போகிறது. உடனடி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியவர்கள் போன்று சில முக்கியஸ்தர்கள் நேரே வேலப்பன் வீட்டு வாசலில் போய் நின்றனர். முழுசை வேலப்பன் பெரும் வேளாண் குலச் செல்வன். அந்த சுற்றுவட்ட ஊர்களிலேயே அவனுக்குத்தான் விளைநிலங்கள் அதிகம். ஆனிரை, ஆடு, கோழிகள், வண்டிகள் எல்லாம் நிறைய. பெரும் செல்வந்தனான அவனே ஊர் தலைவனும் கூட. அந்த ஊரில் உள்ள பெரும்பாலான ஆட்கள் அவனிடம் பணிபுரிபவர்களே. படைத்திறனும் கொடைத்திறனும் மிக்கவன் வேலப்பன். எங்கே பூசல் மூண்டாலும் அங்கே அதை தடுக்க முதலில் சென்று நிற்பவன் அவனே. அவன் பேச்சுக்கு மறுபேச்சு எங்கும் எழாது. பெரும் புலவர்கள் பலர் அவன் இல்லம் தேடி வந்து கவிமழை பொழிவர். பல நாள் இருந்து விருந்துண்டு கை நிறைய பரிசல் பெற்றுச் செல்வர். பரம்பரை செல்வந்தனவன். வேலப்பனின் தந்தையும் தாயும் கூட பெரும் வள்ளல்களாக வாழ்ந்தவர்களே. அவனுடைய முப்பாட்டன் ஒருவனும் வேலப்பன் என்னும் பெயரில் வாழ்ந்ததுண்டு. அந்த பெயரையே இவனுக்கும் வைத்திருந்தார்கள். அந்த பாட்டன் வேலப்ப வள்ளல் ஒரு சமயம் ஊரில் இல்லாத போது ஒரு தமிழ் புலவர் அவர்கள் வீடு தேடி வந்தார். வள்ளலின் மனைவியும் அப்போது வீட்டில் இல்லை. வயல் வேலைகளை மேற்பார்வையிடச் சென்றிருந்தாள். செய்தி அறிந்த புலவரும் அங்கே சென்றார். வழியில் ஒரு களத்து மேட்டில் நிறைய கம்பங்கதிர்கள் குவிந்து கிடந்தன. புலவர் பசி காரணமாக சில கம்பங்கதிர்களை எடுத்து தேய்த்து ஊதி ஊதி தின்று கொண்டிருந்தார். புலவர் ஒருவர் வந்திருக்கும் செய்தியை அறிந்த வேலப்ப வள்ளலின் மனைவி களத்து மேடு நோக்கி ஓடோடி வந்தாள். புலவரை வணங்கி, ஐயா, தாங்கள் எங்கள் இல்லத்திலேயே நீராடி உணவுண்டு ஓய்வெடுத்திருக்கலாமே. விருந்தோம்பலுக்காக எங்கள் இல்லத்தின் கதவுகள் எப்போதும் திறந்துதானே இருக்கும். பாவம், தாங்கள் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இங்கு வர நேர்ந்து விட்டதே. அதுவும் தமிழ் பாட்டு எழுதும் கரங்களால் தாங்களே கம்பங்கதிரை உதிர்க்க வேண்டுமா? இருங்கள், நான் தேய்த்து தருகிறேன் என்று கூறி அவரை கட்டிலில் அமரச் சொல்லிவிட்டு தானே கம்பை உதிர்த்து கசக்கி உமி நீக்கி ஊதி ஊதி கொடுத்தாள். அந்த அன்பான உபசரிப்பில் மகிழ்ந்து போன புலவர் ஒரு ஓலை நெருக்கை எடுத்து, பூத்து கொடுத்தது பூங்கொடி, பூக்களை பூ முதிர்ந்து காய்த்து கொடுத்தது பைந்தரு, உண்ண கனிகடனை வாய்த்து கொடுத்ததென்றன் பசி தீர்க்கம் மங்கதிரை தேய்த்து கொடுத்த முழுசை வேலப்பனின் தேவகையே என்று பாராட்டுக் கவிதையை உச்சரித்தவாறே எழுதி கொடுத்தார். வள்ளலின் மனைவி மிக்க மகிழ்வுடன் அதனை பெற்றுக்கொண்டு அவரை இல்லத்திற்கு அழைத்துச் சென்று உணவளித்து உபசரித்தாள். மறுநாள் ஊர் திரும்பிய வேலப்ப வள்ளலும் இதனை கேட்டு மகிழ்ந்தவராய் மனைவியை பாராட்டினார். புலவருக்கும் பரிசளித்து வழி அனுப்பினார். அத்தகு வள்ளல் வழி தோன்றலான வேலப்பன் ஊரார் கூடி வந்து தன் வீட்டு முன் நின்று, பாண்டி நாட்டு மறவர்களால் பெரும் ஆபத்து நேரப் போகிறது.
முளசையை சூறையாடத்தான் அவர்கள் பெருங்கூட்டமாக வருகிறார்கள் என்று கூறுவதையும் கூச்சலிடுவதையும் கேட்டு இடி இடி என நகைத்தான். என்ன வேலப்பா, நாங்கள் சொல்வதை நம்பவில்லையா நீ? ஆபத்து வரும் வேளையில் இது என்ன சிரிப்பு? எங்களை ஏளனம் செய்கிறாயா நீ? என்றார் ரங்கப்ப கவுண்டர் என்கிற பெரியவர். பெரியப்பா, நீங்களுமா இவர்களுடன் சேர்ந்து வருபவர்கள் கொள்ளையர்கள்தான் என முடிவு செய்து விட்டீர்கள்? ஆராயாமல் நாம் எதையும் அவசர தீர்மானம் செய்யலாமா? அதுவும் மதுரையிலிருந்து இங்கு நான் வாழும் முளசைக்கு வருபவர்கள் சர்வ நிச்சயம் தப்பானவர்களாகவே இருக்கவே முடியாது. இளைய பாண்டியன் என் நண்பன் என்பது மறந்து போயிற்றா உங்களுக்கு என வினவினான் வேலப்பன். உண்மைதான். அவன் ஒருமுறை மதுரைக்கு போயிருந்தான். அப்போது ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்தது. சத்திரம் ஒன்றில் படுத்திருந்தான் வேலப்பன். இரவு நேரம். துணி மூட்டை ஒன்றை தலைக்கு அடியில் வைத்துக் கொண்டிருந்தான். அதில் வெற்றிலை பெட்டி ஒன்று இருந்தது. அதனுள் சில பொற்காசுகளை வைத்திருந்தான் வழிச்செலவுக்காக. எனவே ஒரு கையால் மூட்டையை அணைத்தபடி உருக்களித்தவாறு எச்சரிக்கையுடன் படுத்திருந்தான். இரவு அதிகம் தூங்கிவிடக் கூடாது என்பது அவன் எண்ணமாயிருந்தது. அங்கே சில பிச்சைக்காரர்கள் படுத்து கிடந்தனர் என்ற போதிலும் பேச்சு துணைக்கு யாராவது ஒரு நல்ல ஆள் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்றெண்ணினான் வேலப்பன். உடனே சொல்லி வைத்தார் போன்று அங்கே ஒரு புதிய ஆசாமி வந்து சேர்ந்தான். வந்தவன் நல்ல கட்டுடல் கொண்ட வாட்ட சாட்டமான இளைஞன். உடைகளும் பொலிவுடன் இருந்தன. முகத்தில் புதராக மண்டிய தாடி, தலைப்பாகை, கையில் நீண்ட கழியுடன் காணப்பட்டான். பரஸ்பர அறிமுகத்துடன் இருவரும் உரையாடத் துவங்கிய போது அவன் தன் பெயர் வெற்றிவேலன் என்றான். இரு காத தொலைவிலுள்ள சிற்றூரிலிருந்து வருகிற அவன் மதுரை படையில் சேர எண்ணுவதாகவும் அதற்கு உதவ அரண்மனையில் தெரிந்தவர் ஒருவர் இருப்பதாகவும் இரவு சத்திரத்தில் படுத்திருந்துவிட்டு மறுநாள் அவரை சந்திக்கப் போவதாகவும் கூறினான். இதை கேட்டு மகிழ்ந்த வேலப்பன் தங்கள் இருவருக்கும் பெயர் ஒற்றுமை அமைந்திருப்பதை சிலாகித்தான். பிறகு அரண்மனையில் உள்ள அந்த நண்பரை தனக்கும் அறிமுகம் செய்து வைக்க வேண்டினான். அது ஒன்றும் பெரிய காரியமல்ல. நாளை உன்னை என்னுடன் அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கே உனக்கென்ன வேலை? படையில் சேர நீயும் விரும்புகிறாயா அல்லது அரண்மனை பணியாளனாக இருக்கப் போகிறாயா என கேட்டான் வெற்றிவேலன். இரண்டும் இல்லை. ஊரில் எனக்கு நிறைய நிலபுலன்கள் உண்டு. 1000 பேருக்கு வேலை தரவோ சாப்பாடு போடவோ எனக்கு வசதி இருக்கும்போது நான் எதற்கு வேலை தேட வேண்டும் என்றான் வேலப்பன். பிறகு எதற்கு அரண்மனைக்கு வர ஆசைப்படுகிறாய்? நான் எப்படியாவது இளைய பாண்டியரை காண வேண்டும். அவரை நேரில் கண்டு என்னை அவருடைய நண்பனாக ஏற்குமாறு மன்றாடப் போகிறேன். இது என் லட்சியம். இதற்கு நீங்கள் தயவு செய்து உதவ வேண்டும் என்று கெஞ்சும் குரலில் கேட்டான் வேலப்பன். உன் ஆசை, லட்சியம் எல்லாம் விசித்திரம்தான். எதற்காக இதெல்லாம்? வெற்றிவேலண்ணே, எனக்கு ஒரு காதலி உண்டு. பூங்கொடி என்று பெயர். நல்ல அழகி, குணவதியும் கூட. என் சொந்த மாமன் மகள்தான். அவள் ஒரு சமயம் எங்கள் குடும்பத்தின் செல்வ வளத்தையும் வள்ளல் தன்மையால் எங்கள் முன்னோர் பாடல்கள் பெற்ற புகழையும் எள்ளி நகையாடிவிட்டாள். எல்லாம் ஏழை புலவர்களின் பிதற்றல். பஞ்சை பராரிகள்தான் உங்கள் குடும்ப நண்பர்கள். இதுவரை பாராளும் வேந்தர் குடும்ப நண்பர்கள் யாருமே அமையவில்லையே, ஏன் என்று கேட்டுவிட்டாள். அவளிடம் நான் பாண்டிய இளவரசர் சுந்தர பாண்டியரை என் நண்பராக்கி காட்டுகிறேன் பார் என்று சூளுரைத்துவிட்டு மதுரைக்கு புறப்பட்டு வந்துள்ளேன். அட மூளை கெட்ட முளசை வேலப்பா, நீ எதற்கு உன் காதலியிடம் அப்படி சொன்னாய்? இந்த இளைய பாண்டியன் வீரமில்லாதவன், கோழை. அண்ணன் குலசேகரனுக்கு அடங்கி கிடப்பவன். அந்த பெரிய பாண்டியனோ தொடை நடுங்கி 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு அஞ்சி முடங்கி கிடப்பவன். இவர்கள் நட்பால் நீ எந்த பெருமையும் அடைய முடியாது. விவரம் தெரியாமல் வீண் முயற்சி செய்யாதே. பேசாமல் திரும்பிச் சென்று சோழ இளவரசன் 3ஆம் ராஜராஜனிடம் நட்பு கொள். அதுதான் உனக்கு பெருமை, ஆதாயமும் கூட. அடப்பாவி, பிறகு எதற்கு நீ பாண்டியர் படையில் சேரவிருக்கிறாய்? உன் உள்நோக்கம்தான் என்ன? அப்படி கேள், சொல்கிறேன். இந்த வெற்றிவேல் ஒரு நாளும் தோற்று கிடக்கும் பாண்டியர் படையில் ஊழியம் செய்ய மாட்டானடா வேலப்பா. நானோ மதுரை பக்கத்து ஆள். நேரே சோழ சைனியத்தில் போய் சேர முடியுமா? இங்கு சேர்ந்தால் அங்கு உளவு சொல்லலாம், 4 காசு சேர்க்கலாம். சோழர் படை பாண்டிய நாட்டை தாக்கும்போது சரணடைகிற மாதிரி அந்த பக்கம் போய் சேர்ந்து விடலாம். தகுதிக்கேற்ப அங்கு பெரிய பதவிகளும் கிடைக்கும். பேசி முடிக்கவில்லை வெற்றிவேல். அவன் கன்னத்தில் பளார் என்று ஒரு அறை விழுந்தது. பேயரை பட்டது போன்று ஒரு கணம் பொறி கலங்கி போனான் மதுரைக்காரன். தகுதியாம் தகுதி, துரோகத்திற்கு இப்படி ஒரு பெயரா? இது என்ன ஈன பிழைப்பு? இப்படிப்பட்ட ஆளா நீ என்று கத்தியவாறு எழுந்து எதிர் நின்றான் முளசை வேலப்பன். ருத்ரமூர்த்தியாக ஆவேசம் கொண்டு நிற்கும் அவனைக் கண்டு ஒரு கணம் மிரண்டு போன வெற்றிவேல், பிரச்சனை பண்ணாதே. என் உதவி இல்லாமல் நீ மதுரை அரண்மனைக்குள் நுழைய முடியாது. இத்தோடு விடு. நான் விளையாட்டாகத்தான் எல்லாம் சொன்னேன்.
உன்னை நிச்சயம் நான் பாண்டியர் கோட்டைக்குள் அழைத்துச் செல்கிறேன். இப்போது அமைதியாக படு என்றான். விளையாட்டா? எது விளையாட்டு? துரோகத்தை மனதால் எண்ணுவதே குற்றமில்லையா? வேண்டாம், நான் உன்னோடு மதுரை கோட்டைக்குள் நுழைய மாட்டேன். ஆரம்பமே அபசகுணமாக உள்ளது. என் லட்சியம் நிறைவேற நானே வழி தேடுவேன். உன் உதவி தேவையில்லை. மரியாதையாக நீ எழுந்து போய்விடு. அது போதும் எனக்கு. நீ இன்னும் இங்கிருந்தால் ஒருவேளை நான் கொலைகாரனாகவும் ஆகிவிடுவேன். வினையோ விளையாட்டோ உன்னை தெய்வம் பார்த்து கொள்ளட்டும். என் பேச்சை மீறினால் கத்துவேன், ஊரை கூட்டுவேன். பிறகு உன் கதி அதோ கதிதான். வெற்றிவேல் என்ன நினைத்தானோ? இரு, உன்னை பிறகு பார்த்துக் கொள்கிறேன் என்று கருவியவாறே எழுந்து சென்று விட்டான். மன உளைச்சலோடு மறுபடி படுத்த முளசை வேலப்பன் நெடுநேரம் தூங்கவில்லை. ஒரு வழியாக அவன் கண்மூடி திறக்கும்போது பொழுது புலர்ந்து கொண்டிருந்தது. தலை தரையில் இருந்தது. தலையணையாய் வைத்திருந்த மூட்டையை காணவில்லை. இது அவன் வேலைதான். படுபாவி, பழி வாங்க எண்ணி இதை தூக்கி போயிருப்பான் என்று முணுமுணுத்தவாறே எழுந்தான். அவன் எதிரே 2 காவலர்கள் நீண்ட வேல் கம்புடன் வந்து நின்று, ஐயா, ஒரு திருடனை பிடித்து அரண்மனையில் ஒப்படைத்தோம். அவன் கையில் ஒரு துணி மூட்டை. அதை அவன் இந்த மண்டபத்தில் திருடியதாக சொல்கிறான் என்றனர். ஆம், அது என் மூட்டைதான். உள்ளே பொற்காசுகள் சில வைத்திருந்தேன். சரி, எங்களுடன் வாருங்கள். அரண்மனையில் விவரம் கூறி அதை நீங்கள் திரும்பப் பெறலாம். அழைத்த காவலரை பின்தொடர்ந்து சென்றான் முளசை வேலப்பன். அரண்மனையில் ஒரு பெரிய கூடம். அங்கே ஒரு உயரிய இருக்கையில் வீற்றிருந்தார் குலசேகர பாண்டியர். எதிரே ஒரு ஓரமாக தன் 2 கரங்களையும் கட்டிக்கொண்டு நின்றிருந்தான் வெற்றிவேல். அவன் முன்னால் கிடந்தது அந்த மூட்டை. இதுதானே உன் மூட்டை? இந்த திருடனை நீ பார்த்திருக்கிறாயா என விரைவினார் பெரிய பாண்டியர். இது என் மூட்டைதான். இவன் நேற்றிரவு அந்த சத்திரத்தில் என்னோடு இருந்தான். ஆனால் இவன் திருடன் அல்ல. எங்களுக்குள் வாக்குவாதம் நிகழ்ந்தது. அப்போது நான் இவனை அடித்து விட்டேன். அதற்கு பழி வாங்கவே இப்படி செய்திருக்கிறான் என்ற வேலப்பன் நடந்தவற்றை அப்படியே விவரித்தான். சரி, இவன் வெறும் திருடன் அல்ல, துரோகி என்பது உன் வார்த்தைகளால் நிரூபணமாகிவிட்டது. என்ன தண்டனை அளிக்கலாம்? அதையும் நீயே சொல். நிஜமாகத்தான் கூறுகிறீர்களா வேந்தே? நிச்சயமாக. நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் நிறைவேற்றுகிறேன். இது குலசேகர பாண்டியன் அளிக்கும் உறுதிமொழி. நன்றி மன்னா. ஆனால் என் விருப்பம் இதில் அரசு தலையிடக்கூடாது என்பதே. இங்கு நடந்த விசாரணை எதுவுமே வெளித்தெரியக்கூடாது. அடியோடு மறந்து விடுங்கள், மறைத்து விடுங்கள். ஒரு குறுவாள் மட்டும் கொடுங்கள். நான் இவனை கொன்று விடுகிறேன். சத்திரத்தில் இவன் என் பொற்காசுகளை திருடினான், அதற்காக நான் இவனை கொன்றுவிட்டேன் என இந்த வழக்கை மாற்றுங்கள். எனக்கும் சிறை தண்டனை விதித்து விடுங்கள். எந்த உண்மையும் வெளியே தெரியாமல் மறைந்துவிடும். எந்த உண்மை வெளியே தெரியக்கூடாது என்கிறாய் நீ? இந்த வெற்றிவேல் ஒரு தேச துரோக எண்ணம் கொண்டவன் என்கிற உண்மையே பாண்டிய நாட்டில் பரவக்கூடாது வேந்தே. பிறகு அது ஒரு தொற்று நோய் போல இளைஞர் மனங்களில் பற்றி கொண்டு விடும். தங்களை இவன் சோழருக்கு அஞ்சும் தொடை நடுங்கி என்றான். இளைய பாண்டியரை ஒரு கோழை, வீரமில்லாதவர் என்றான். இதெல்லாம் விசாரணை என்கிற பெயரால் வெளிச்சத்திற்கு வரவே கூடாது. இளைய பாண்டியர் அண்ணனுக்கு அடங்கியவர்தான். ஆனால் அநீதிக்கு அடங்கியவர் அல்லர். காலச்சக்கரம் சுழலும். சுந்தர பாண்டியர் ஒரு நாள் கடலாக பொங்கி எழுவார். கனலாய் எரிமலையாய் எழுச்சி கொள்வார். சுழன்றடிக்கும் அந்த சூறாவளி காற்றில் சோழ நாடு சிதையும், சின்னா பின்னமாகும். 3ஆம் குலோத்துங்கன் மூளை கெட்டத்தனமாய் இந்த பாண்டிய நாட்டை பாழ் செய்த அனைத்திற்கும் பதில் சொல்ல இயலாமல் பரிதவித்து கை பிசைவான். கால் பிடிக்கவும் தயங்கான். பாருங்கள், இது விரைவில் நிகழும். என் வாக்கு பொய்த்தால் நான் சிறையிலேயே மாய்ந்து போவேன். முளசை வேலப்பா, உன் கையால் சாவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமடா. ஆனால் உன் சூளுரையை நிறைவேற்றவாவது நான் உயிர் வாழ விரும்புகிறேனடா. என்ன இது? குற்றம் சாற்ற பெற்று நின்றவன் தலைப்பாகை தாடி களைந்து பட்டு உத்தரியம் ஒன்றை மேலே போர்த்தியவாறு ஓடோடி வந்து வேலப்பனை மார்புற தோள் தழுவுகிறான். யார் நீ? நீங்கள்? நான் தானடா நீ தேடி வந்த இளைய பாண்டியன். என்னை நண்பனாக ஆக்கி காட்டுவதாகத்தானே நீ உன் காதலியிடம் சபதம் கூறி வந்தாய். இப்போது நான் கூறுகிறேன். கூறுவது என்ன? சாசனம் ஒன்றே எழுதி தருகிறேன். சோழ நாட்டை ஒரு நாள் இந்த சுந்தர பாண்டியன் முழு வெற்றி கொள்வான் என்கிற உன் நம்பிக்கை வாக்குதான் என் லட்சிய வேதம். நீ என் குரு, ஞான ஆசான். அதனால் நான் உனக்கு நண்பன் அல்ல, அடிமை. வேலப்ப வள்ளலின் அன்புக்கு இந்த சுந்தர பாண்டியன் என்றும் அடிமை என்பதே அந்த சாசன வசனம். அப்போதே எழுதப்பட்ட அந்த சாசன ஓலையை குலசேகர பாண்டியர் கண்கள் பனிக்க முளசை வேலப்பனிடம் வழங்கினார். அது மட்டுமல்ல, என் தம்பிக்கு நீ என்றும் நண்பனாகவே இரு. அவன் உன் அன்புக்கு அடிமையாகட்டும். ஆனால் நான் உன்னை எனது இன்னொரு தம்பியாகவே ஏற்கிறேன். நீ வெறும் வேலப்பன் அல்ல, சுந்தர வேலப்பன். எனக்கு இனி சுந்தர பாண்டியன் வேறு, நீ வேறல்ல.
இந்த அண்ணனையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளப்பா என்று கூறி அரியணையிலிருந்து இறங்கி வந்து மார்புறத் தழுவினார். இத்தனை நிகழ்ந்திருக்கிறது. அந்த இளைய பாண்டியர் எழுதி தந்த சாசன ஓலையை கொண்டு வந்து காட்டித்தான் நான் என் மாமன் மகள் பூங்குடியை மணந்து கொண்டேன். எல்லாம் தெரிந்திருந்தும் பாண்டியர் சேனை முளசையை கொள்ளையிட வந்திருப்பதாக எப்படி உங்களால் எண்ண முடிகிறது என உறவினர்களிடம் வினவிய வேலப்பன் அவர்களையும் அழைத்துச் சென்று ஊர் எல்லையில் வந்து நிற்போரை கண்டான். மதுரையிலிருந்து வந்திருந்த கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவன் ஒரு ஓலை நறுக்கை வேலப்பனிடம் கொடுத்தான். அதில் சுந்தர பாண்டியன் தனது போர் திட்டங்கள் சிலவற்றை விவரித்து ஒரு வேண்டுகோளும் விடுத்திருந்தான். சோழர் படையெடுப்புகளால் பாண்டிய தேசம் கடும் பஞ்ச நிலையை அடைந்துள்ளது. திண்தோள் மறவர்களை திரட்டுவது எளிது. எனினும் படைகளாக அணிவகுத்து காப்பது எளிதாக இல்லை. சில 1000 வீரர்களை திரட்டி ஆங்காங்கே நண்பர்கள் வசம் ஒப்படைத்து மறைவாக பாதுகாக்க திட்டமிட்டுள்ளேன். இதில் நீயும் பங்கு கொள்ள வேண்டும். நீ வெறும் வேளாளன் மட்டுமல்ல, வீர வல்லபங்கள் நிறைந்தவன். மேழி பிடித்த உன் கரங்களுக்கு வாளை சுழற்றவும் தெரியும். மதுரை வந்திருந்த போது நீ என் அடங்காத புரவி ஒன்றை அடக்கி உன் வீரத்தையுமே நிரூபித்தாய். உன் வீர உரைதான் என் இரத்த நாளங்களைச் சூடேற்றி எழுச்சி கொள்ள வைத்துள்ளது. காலம் கைகூடி வரும் இந்த வேளையில் பாண்டிய வீரர்களை பாதுகாத்து உதவுமாறு வேண்டுகிறான் உன் அன்பின் அடிமை சுந்தர பாண்டியன். முளசை வேலப்பன் அந்த ஓலையை வாசித்ததும் ஊரார் அனைவரும் தங்கள் தவறான எண்ணங்களை மாற்றிக்கொண்டனர். பெருங்கூட்டமாக வருவது நல்லதல்ல என்றே பாண்டிய வீரர்கள் பல குழுக்களாக பிரிந்து வந்து சூழ்ந்ததை உணர்ந்து தெளிந்தனர். வேலப்பனும் பாண்டிய மறவர்களை அழைத்துச் சென்று அன்னம் பாலித்து உரிய நாள் வரை உபசரித்து மகிழ்ந்தான். மாரவர்மன் சுந்தர பாண்டியன் இவ்வாறு ஆங்காங்கே மறைவாக படை திரட்டி சோழ நாட்டின் மீது சூறாவளியாய் சுழன்று தாக்கியதையும் அப்போது நிகழ்ந்த அழிவுகளையும் கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு சோழன் கரிகார் பெருவளத்தான் பரிசளித்த 16 கால் மண்டபம் தவிர அனைத்துமே தகர்ந்து தரைமட்டமானதையும் திருவெள்ளரை கல்வெட்டு மூலம் நாம் அறிய முடிகிறதே. முளசை வேலப்ப வள்ளல் பாண்டியராஜ பிரதிநிதியாக கொங்கு மண்டலத்தில் கோலோச்சி பின்னாளில் பெரும் புகழ் பெற்றதையும் சுந்தர பாண்டியன் அவனுக்கு அன்ன தியாகி என்று நன்றியுடன் பட்டயம் வழங்கியதையும் கொங்கு மண்டல சரித்திரம் கொண்டாடி மகிழ்கிறதே. அருமையான இந்த பதிவு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இணைவோம் மற்றும் ஒரு கதையுடன். கதையை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கதைச்சோலை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.